தமிழகத்தில் 24 மணி நேரமும் டாஸ்மாக் செயல்படுவதால் சின்ன குழந்தைகள் கூட குடிப்பழக்கத்திற்கு ஆளாகியுள்ளனர் என நடிகை காயத்ரி ரகுராம் விமர்சித்துள்ளார். மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணன் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அவருக்கு ஆதரவாக நடிகையும் அதிமுக மகளிரணி நிர்வாகியுமான காயத்ரி ரகுராம் மற்றும் கூட்டணி கட்சியினர் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தனர். பிரச்சாரத்தில் ஈடுபட்ட டாக்டர் சரவணனுக்கு பூக்கள் தூவியும் ஆரத்தி எடுத்தும் பெண்கள் வரவேற்பளித்தனர். பிரச்சாரத்தில் காயத்ரி ரகுராம் பேசுகையில், டாக்டர்கள் தெய்வத்திற்கு சமமானவர்கள், அந்த வகையில் டாக்டர் சரவணன் மதுரையில் இலவச மருத்துவ சிகிச்சைகள் செய்துள்ளார் என தெரிவித்தார். நமது பகுதி வாழ் பொதுமக்கள் நோய் நொடி இல்லாமல் பசி இல்லாமல் வாழ வேண்டும் என்ற அண்ணன் நம்மளோட வெற்றி வேட்பாளர் அண்ணன் டாக்டர் சரவணன் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்குமாறு என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா புரட்சி தலைவி அம்மாவோட சின்னம் இரட்டை இலை சின்னம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட சின்னம் இரட்டை இலை சின்னம். அதே மாதிரி இன்னைக்கு மக்களை காக்கிறதுக்காகவே வந்த ஐயா எடப்பாடியாரோட சின்னம் இரட்டை இலை சின்னம். டாக்டர்னா சும்மா கிடையாது, டாக்டர்னா பல உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு தெய்வம். அப்படி இருக்கும்போது இந்த தெய்வம் சாதாரண தெய்வம் இல்ல. டாக்டர் சரவணன் எனக்கு நீண்ட நாள் நண்பர் மட்டும் இல்ல, என்னோட சகோதரர். அவர் எவ்வளவு இலவசமா நிறைய கேம்ப் நடத்தியிருக்காரு, எத்தனையோ உயிர்களை காப்பாத்திருக்காருன்றது கண்கூடா நான் பார்த்திருக்கேன். அதுக்கு நான் சாட்சி. அது இப்ப உங்ககிட்ட ஓட்டு கேட்டு அடுத்து வருவாரு திமுகவோட வேட்பாளர் தளபதி. கடந்த முறை நீங்க எல்லாம் மறந்து எப்படியோ ஓட்டு போட்டுட்டீங்க அவருக்கு. அவர் என்ன பண்ணிருக்காரு, மதில் இருக்கிற எல்லா பார்க்கையும் குத்தகைக்கு எடுத்திருக்கிறாரு, பினாமி பேர்ல எடுத்து. நீங்க போய் பார்க்குன்றது, நாங்க டாக்டர் என்ன சொல்லுவோம், மருந்து மாத்திரை கம்மியா சாப்பிடுங்க, டெய்லி ஆரோக்கியமா உணவு சாப்பிடுங்க, காலையில போய் நடைபாதையில் நடைபயிற்சி பண்ணுங்கன்னு சொல்லுவோம். நடக்கிறதுக்கு 20 ரூபா 50 ரூபா வசூல் பண்ற கட்சி திமுக ஆகி போச்சு. அதனால ஆட்சி அமைந்தவுடன் மதில் இருக்கக்கூடிய அத்தனை பார்க்கையும் மக்களுடைய பொது பயன்பாட்டுக்கு, யாருக்கிட்டையும் 5 காசு வசூலிக்காத ஒரு பார்க்கை அதை கொண்டு வருவோம். ரோடு இல்ல, சாக்கடை வசதி இல்ல, நல்ல குடி தண்ணீர் இல்ல, இந்த அடிப்படை வசதி கிடையாது. கரண்ட் கூட பாத்தீங்கன்னா இப்ப அந்த நேரத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு ரேட்டு போடுறாங்க. வித்தியாசமா தினசா வரியை ஏத்துறது, விலைவாசியை உயர்த்துறது இந்த திமுகவுக்கு வழக்கம். உங்களை பூரா ஏமாத்தி உங்களுக்கு 5000 ரூபாய் தரேன்னு சொல்லி ராத்திரியில போட்டு விட்டுட்டு அடுத்த நாள் காலையில டாக்ஸ போட்டு வரியை உயர்த்துறதுதான் திமுக. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். சிறு உங்க தலையில ஏத்துவாங்க.